ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் ஃபாக்ஸ் அப்பியர் ஆகுது. அந்த ஃபாக்ஸோட பவரை யாருனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த 9 டெயில் ஃபாக்ஸோட சண்டை போடுற நிஞ்சாஸ் யாருனாலையுமே தாக்கு பிடிக்க முடியல. அந்த 9 டெயில் ஃபாக்ஸை நம்ம வில்லேஜ் கிட்ட நெருங்க விட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நிஞ்சா கத்துறாரு. அண்ட் 4th ஹோகாகே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு பெரிய ஃப்ராக் சமன் ஆகுது. அந்த ஃப்ராக் மேல நிக்கிறவர் தான் அந்த கிரேட் நிஞ்சா. அவரை தான் அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் 4th ஹோகாகே கூப்பிடுவாங்க. இந்த 9 டெயில் ஃபாக்ஸை இவர்னால மட்டும்தான் சீல் பண்ண முடியும். இதுக்காக அவரோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. அந்த 9 டெயில் ஃபாக்ஸை ஒரு குழந்தையோட உடம்புல சீல் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல தான் நம்ம தலைவன் நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோங்கிற டைட்டிலோட இந்த எபிசோட் மங்களகரமா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லயே நருட்டோ பண்ற பல சில்லறத்தனமான செயல்களோட தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. நருட்டோ ஹோகாகேவோட ஸ்டோன் ஃபேஸஸ்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பான். அண்ட் இதை பார்க்குற நிஞ்சாஸ் எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. நருட்டோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். அப்புறம் என்னால பண்ண முடிய விஷயங்கள்லாம் உங்களால சத்தியமா பண்ணவே முடியாது அப்படின்னு நருட்டோ சேலஞ்ச் பண்ணுவான். அண்ட் அந்த நிஞ்சாஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். என்ன உங்களால கண்டிப்பா பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். லார்ட் ஹோகாகே, இங்க ஒரு பிரச்சனை, மறுபடியும் நருட்டோவை பத்தி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு லார்ட் ஹோகாகே சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ நிஞ்சாஸ் ஏமாத்தி மறைஞ்சு நின்றுட்டு இருப்பான். அண்ட் நம்மளை கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்லி நருட்டோ நக்கலா சிரிச்சுட்டு இருக்கும் போது இருக்கா சென்சே அவனை கண்டுபிடிச்சிருவாரு. அவரை பார்த்து பயந்து நருட்டோ நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு இருக்கா சென்சே, முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு, இப்ப நீ கிளாஸ்ல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாரு. நிஞ்சா அகாடமில நருட்டோவை கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாரு. இவன் திரும்ப எஸ்கேப் ஆகி ஓடிடக்கூடாதுன்னு. போன தடவையே கிராஜுவேஷன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட, நாளைக்கு இன்னொரு வாய்ப்பு வருது, அதுலனாவது பாஸ் ஆவையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நருட்டோ தலையை திருப்பிக்குவான். அண்ட் இருக்கா சென்சே டென்ஷன் ஆகி, போன டைம் நான் வச்ச டெஸ்ட்டுக்கு நருட்டோ விளையில, அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை இன்னைக்கு நான் ரீடெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. சகுரா சாசுகேல சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க இருக்கா சென்சே மாதிரியே. பட் நருட்டோ மட்டும் அவரோட செக்ஸி ஜுட்சுவை போடுவாரு. அண்ட் அதை பார்க்குற இருக்கா சென்சேவோட மூக்குல ரத்தம் வந்து தெரிச்சு போய் விழுவாரு. நருட்டோ ஸ்டோன் ஃபேஸஸ்ல பெயிண்ட் பண்ணி வச்சதெல்லாம் நருட்டோவே அழிக்க வைப்பாங்க. அண்ட் அந்த டைம் இருக்கா சென்சே வந்துட்டு நீ இதை ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிக்காம நான் உன்னை வீட்டுக்கு தாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நருட்டோ வீட்டுல யாராவது எனக்கு காத்துக்கிட்டு இருந்தா தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பா. அண்ட் இருக்கா சென்சே இருந்துட்டு நீ இதை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு உனக்கு நான் ராமன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. நருட்டோ அதை கேட்ட உடனேயே குஷியாகி எனக்கு இப்பதான் ஒரு புது மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரியே இருக்கு, இதை நான் சீக்கிரமாவே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துல தான் என்டர் நருட்டோ உசுமாக்கின்னு டைட்டில் போடுறாங்க. இருக்கா சென்சே நருட்டோவுக்கு ராமன் வாங்கி தருவாரு. அப்ப இருக்கா, நருட்டோ உனக்கு இந்த ஹோகாகேஸ்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கா கேட்பாரு. அதுக்கு நருட்டோ, இவங்க தான் பெஸ்ட் நிஞ்சாஸ் அண்ட் கிரேட் லீடர்ஸ், இவங்கள மாதிரி யாருனாலையுமே இருக்க முடியாது, அதுலயும் குறிப்பா 4th ஹோகாகே தான் மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இருக்கா, இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க அப்புறம் இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நருட்டோ, ஏன்னா நான் தான் நெக்ஸ்ட் ஹோகாகே, எல்லாரும் அப்பதான் என்ன மதிக்க ஆரம்பிப்பாங்க, அப்பதான் என்னை பத்தி யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு நாள் இவங்க எல்லாத்த விட நான் பெரிய ஆளா ஆகி காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்றீங்களா இருக்கா சென்சே அப்படின்னு கேட்பான். என்ன இன்னொரு பவுல் ராமன் வேணுமா அப்படின்னு இருக்கா சென்சே கேட்பாரு. அதுக்கு நருட்டோ, இல்ல உங்களோட ஹெட்பேண்ட் மட்டும் ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் போட்டு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இருக்கா, முடியவே முடியாது, இதை உண்மையாலுமே நீ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாங்கணும், இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுவாரு. நருட்டோ கோவத்துல எனக்கு இன்னொரு பவுல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். அடுத்த நாள் நிஞ்சா அகாடமியில இருக்கா, நான் கூப்பிடுற பேர்லாம் அடுத்த கிளாஸ் ரூம் வாங்க, வந்து க்ளோன் ஜுட்சுவை பண்ணி காமிச்சீங்கன்னா தான் நீங்க கிராஜுவேஷன்ல பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நருட்டோ, ஐயையோ க்ளோன் ஜுட்சுவா, அதுதான் எனக்கு சுத்தமா வராதே, இந்த டைம் கண்டிப்பா நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு கதறுவான். நருட்டோவோட க்ளோனை பார்த்த உடனேயே இருக்கா அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாரு. நருட்டோ கிட்டத்தட்ட ரொம்பவுமே பிசிக்கல் எஃபர்ட் போட்டிருக்கான், இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இதோட 3 தடவை ஃபெயில் ஆயிட்டான், தயவு செஞ்சு இந்த ஒரு டைம் அவனோட கஷ்டத்துக்காகனாவது அவனை பாஸ் பண்ணி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி மிசுகி கேட்பாரு. அதுக்கு இருக்கா சென்சே, இவன் கூட படிச்சவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 3 க்ளோனுக்கு மேல பண்றாங்க, ஆனா இவன் க்ளோனை பாருங்க, இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை குவாலிஃபை பண்ணலான்னு சொல்றீங்களா, இவன் க்ளோன் பிராக்டிக்கலாவே யூஸ்லெஸ், இவனை எல்லாம் பாஸ் பண்ணி விட முடியாது அப்படின்னு இருக்கா சொல்லிடுவாரு. இதை கேட்கிற நருட்டோ செம்ம காண்டாயிருவான். அண்ட் அவங்க அகாடமில
ஃபேமிலியில எல்லாருமே கிராஜுவேஷன்ல பாஸ் ஆயிருவாங்க நருட்டோவை தவிர. அந்த டைம்ல ஒரு 2 பொண்ணுங்க பார்த்துட்டு இந்த பையன் அவன் தானே, ஆமா அவனே தான், இருந்தாலும் அவனை பத்தி நம்ம இப்படி பொதுவா பேசக்கூடாது, சத்தியமா இவன்லாம் பாஸ் ஆனானா எப்படி இருக்குன்னு கூட யோசிச்சு பார்க்க முடியல, இவன்லாம் ஃபெயில் ஆனதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நருட்டோ மேல இருக்க வெறுப்பை ரொம்பவுமே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. லார்ட் ஹொக்காகே இருந்துட்டு இருக்கா கிட்ட நான் உங்ககிட்ட அப்புறமா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. மிசுகி சென்சே இருந்துட்டு நருட்டோ ஃபீல் பண்ணாத, இருக்கா சென்சே ஒன்றும் ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது, அவர் நீ இதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறக்காக தான் உன்னை ஃபெயில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இருந்தாலும் நருட்டோ ஏன் என்ன மட்டும் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு மிசுகி இருந்துட்டு இருக்கா சென்சே முன்ன மாதிரி தான், அவருக்கும் பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, அவரையும் யாரும் வளத்துல அவரே தனியா வளர்ந்தவர் தான், ஸோ நீ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு பையனா வளருங்கிறது அவரோட ஆசை, சரி கடைசியா உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நருட்டோவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், சீக்ரெட்டா அப்படின்னு யோசிப்பான். ஹொக்காகே சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா சென்சே படுத்துட்டு இருப்பாரு. நைன் டெயில் ஃபாக்ஸோட இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வரும். இருக்கா சென்சேவோட பேரண்ட்ஸ் நைன் டெயில்ஸோட இன்சிடென்ட்ல தான் இறந்திருப்பாங்க. இதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இருக்கா சென்சே எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி மிசுகி கத்துவாரு. சீக்கிரம் ஹொக்காகேவை பாக்கறதுக்கு போலாம் வாங்க, நருட்டோவை பத்தின விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அவன் ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்கை திருடிட்டானாமா அப்படின்னு சொல்லி மிசுகி சொல்லுவாரு. என்ன ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்கை திருடிட்டானா அப்படின்னு இருக்கா ஷாக் ஆவாரு. நருட்டோ அந்த ஸ்க்ராலை வச்சு படிச்சுட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு இருக்கும். ஐயோ இந்த ஜுட்சுவா, இதுதான் எனக்கு சுட்டு போட்டாலும் வராதே அப்படின்னு சொல்லுவான். வில்லேஜை சேர்ந்த எல்லா நிஞ்சாஸும் இது சாதாரண பிராங்க் கிடையாது, அந்த ஸ்க்ரால் மட்டும் நம்மளோட எதிரிய கையில மாட்டுச்சுன்னு வைங்களேன், நம்மளோட வில்லேஜே மொத்தமா டிஃபீட் ஆயிரும், இது ஒரு நார்மல் பிராங்க் கோட்டை ட்ரீட் பண்ணிடாதீங்க, இந்த டைம் நருட்டோக்கு ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா நிஞ்சாஸுமே கேட்பாங்க. அதுக்கு ஹொக்காகே முதல்ல போய் நருட்டோவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுப்பாரு. நருட்டோ செஞ்ச வேலை இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு, இப்ப நான் அவனை கொன்னுட்டு அந்த ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்கை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன் அப்படின்னு வில்லத்தனமா மிசுகி சொல்லுவாரு. இருக்கா சென்சே ஒரு வழியா நருட்டோவை கண்டுபிடிச்சிருவாரு. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நருட்டோக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதுவும் இவ்வளவு சீக்கிரமாவா, இப்ப வரைக்கும் நான் ஒரே ஒரு ஜுட்சு மட்டும் தான் கத்து வச்சிருக்கேன், சோ அதை பார்த்தா நீங்களே மிரண்டு போய் என்ன கிராஜுவேட் ஆக்கிடுவீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அண்ட் இந்த ஸ்க்ரால்ல இருக்கிற ஜுட்சுவை ஒருத்தன் கத்துக்கிட்டானா அண்ட் அதை பண்ணி காமிச்சா நீங்க கிராஜுவேட் ஆக்கிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது யாரு உனக்கு சொன்னதுன்னு இருக்கா கேட்கும் போது மிசுகி சென்சே தான் சொன்னாரு, அண்ட் ஸ்க்ராலையும் இந்த இடத்தையும் அவர் தான் காமிச்சாரு அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் இருக்காவுக்கே புரியும் இந்த பிளான் பூராவுமே மிசுகியோடதுன்னு. டக்குன்னு நிறைய குணாய் அட்டாக் பண்ணுது. அந்த இடத்துல நருட்டோவை தள்ளி விட்டுறாரு. இருக்கா சென்சேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா காயம் பட்டுருது. எப்படி என் இடத்த கண்டுபிடிச்ச அப்படின்னு மிசுகி கேட்பாரு. கேட்டதுக்கு அப்புறமா நருட்டோ ஒழுக்கமா அந்த ஸ்க்ராலை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. அண்ட் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையேன்னு இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நருட்டோ குழம்பி போயிருப்பான். என்ன ஆனாலும் அந்த ஸ்க்ராலை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துறாத நருட்டோ, இந்த ஸ்க்ரால் மட்டும் நம்ம எதிரிய கைக்கு போச்சுன்னா நம்ம வில்லேஜ் பெரிய டிசாஸ்டருக்கு ஆளாயிரும், அந்த ஸ்க்ராலை கொடுத்துறாத நருட்டோ அப்படின்னு இருக்கா சொல்லுவாரு. உங்ககிட்ட இருந்து ஸ்க்ராலை வாங்குறதுக்கு தான் இத்தனை பொய்யுமே இருக்கா சொல்றான், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி மிசுகி சொல்லுவாரு. அதுக்கு இருக்கா சென்சே இருந்துட்டு அவங்ககிட்ட பொய் சொல்லாத நருட்டோ, நீ அவங்ககிட்ட மட்டும் ஏமாந்துராத அப்படின்னு இருக்கா கத்துவாரு. பொய் நான் சொல்றேனா அப்படின்னு மிசுகி நக்கல் அடிச்சுட்டு, நான் ஒரு உண்மையை சொல்றேன் நருட்டோ, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அப்பதான் இந்த ரூல் கிரியேட் ஆச்சு, ஆனா அந்த ரூல் உனக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு இருக்கா இருந்துட்டு நிறுத்து மிசுகி அப்படின்னு கத்துவாரு. நருட்டோ வந்துட்டு எனக்கு மட்டும் தெரியாத விஷயமா, அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பதான் மிசுகி அந்த 9 வால் கொண்ட நரி நம்ம வில்லேஜை அட்டாக் பண்ணுச்சுல, அது உனக்குள்ளதா இருக்கு அப்படிங்கிற உண்மையை ரிவீல் பண்ணிடுவாரு. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் தான் இருக்காவோட பேரண்ட்ஸை கொன்னுச்சு, உண்மையா சொல்ல போனா அந்த டீமனே நீ தான். ஏன் நருட்டோ உனக்கு எந்த விஷயமுமே ஸ்ட்ரேஞ்ச் தெரியலையா, இந்த வில்லேஜ்ல இருக்க பீப்புள்ஸ்ல உன்னை எப்படி நடத்துனாங்கன்னு, நீ உயிரோட இருக்கத பார்த்தே உன்னை வெறுத்தாங்க, நீ எல்லாம் வாழ்றக்கே தகுதி இல்லாதவன் தான் நினைச்சாங்க, அதனால தான் நீ உயிரை நினைக்கிற உன் சென்சேக்கும் கூட உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்கிற நருட்டோ ரொம்பவுமே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து இருக்காவுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த இடத்துல இருக்கா சென்சே கிட்ட ஹொக்காகே சொன்ன விஷயங்கள் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு தெரியும் இருக்கா, நீயும் பேரண்ட்ஸ் இல்லாம ரொம்பவுமே கஷ்டப்பட்ட, எல்லாருமே உன்னை அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைச்ச, அதே விஷயத்த தான் நருட்டோவும் பண்றான், அதனால அவனை கொஞ்சம் கேர் பண்ணி பாரு, அவனை நீ தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவாரு. இந்த டைம்ல மிசுகி பெரிய ஷுரிக்கன் எடுத்து வீசுவான். அதை பார்த்த நருட்டோ பயந்து ஓட ஆரம்பிப்பான். அப்ப இருக்கா வந்துட்டு குனி நருட்டோன்னு சொல்லுவாரு. திரும்பி பார்த்தா இருக்கா சென்சேவோட முதுகுலேயே அந்த ஷுரிக்கன் இறங்கி இருக்கும். இதை பாக்குற நருட்டோ ஏன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு இருக்கா சென்சே வந்துட்டு நானும் ஒன்ன மாதிரி தான் நருட்டோ, என் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா யாருமே என்ன கேர் பண்ணல, யாரும் எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல, எல்லாரும் என்ன பார்க்கணுங்கிறக்காக நிறைய தேவையில்லாத விஷயம்
விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அதுக்கான தண்டனைகளையும் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் தனிமையா இருக்கிறதோட வழி என்ன அப்படின்னு. அண்ட் உன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சொல்றேன் நீயும் நானும் ஒரே மாதிரி தான். என்ன உனக்கு நான் நிறைய நேரங்கள்ல கூட இல்லாம போயிட்டேன், என்ன மன்னிச்சிரு நருட்டோ அப்படின்னு இருக்கா ஃபீல் பண்ணுவாரு. இப்படி காமெடி பண்ணாத அப்படின்னு மிசுகி கத்தி சிரிக்க ஆரம்பிப்பான். சிரிச்சுட்டு உங்ககிட்ட இருக்க அந்த ஸ்க்ராலை வாங்கறதுக்காக தான் இவன் உங்ககிட்ட இப்படி நடிக்கிறான், உண்மையா சொல்ல போனோம்னா அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ்னால தான் இவன் தனிமையில இருக்கான், அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் தான் அவங்க அப்பா அம்மாவை கொன்னுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற நருட்டோ அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பான். இந்த பையன் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற பையன்லாம் கிடையாது, கண்டிப்பா அந்த ஸ்க்ராலை வச்சு இந்த வில்லேஜே ரிவெஞ்ச் எடுப்பான் பாரு அப்படின்னு மிசுகி சொல்லுவான். அவன் கண்ணுல இருந்த அந்த வெறியை பார்த்தையில அது அந்த டீமன் ஃபாக்ஸோட கண்ணு தான் அப்படின்னு மிசுகி சொல்லுவான். நருட்டோ ஒன்னும் நீ சொல்ற மாதிரி கிடையாதுன்னு முதுகுல குத்தி இருக்க ஷுரிக்கன் எடுத்து இருக்கா அட்டாக் பண்ணுவாரு. அதுல இருந்து மிஸ் ஆகி மிசுகி நீ என்ன சொன்னேனாலும் சரி, நான் நருட்டோவை கொண்டு அந்த ஸ்க்ரால் எடுத்துட்டு போகத்தான் போறேன், அவனை கொன்னுட்டு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ட்டு மிசுகி நருட்டோவை சேஸ் பண்ணுவான். மிசுகி பண்ண எல்லா விஷயத்தையுமே ஒக்காகே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு கிறிஸ்டல் மூலமா பாத்துருவாரு. மிசுகி பண்ணது சரியே இல்ல, நருட்டோ கிட்ட இந்த உண்மையை அவன் சொல்லியிருக்க கூடாது. நருட்டோ இப்ப உச்சகட்ட கோபத்துக்கு போயிருப்பான். நருட்டோ இப்படியே ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்கை வச்சு விளையாண்டு இருந்தா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையில தான் முடியும். அவன் உடம்புக்குள்ள சீல் பண்ணி வச்சிருக்க நைன்டெயில் ஃபாக்ஸ் மட்டும் இதன் மூலமா முழிச்சிட்டா கண்டிப்பா எல்லாத்துக்குமே பேராபத்தா தான் முடியும் அப்படின்னு ஒக்காகே யோசிப்பாரு. இருக்கா சென்சே நருட்டோ எங்க போறான்னு கண்டுபிடிச்சிருவாரு. அண்ட் நருட்டோ திரும்பி பார்ப்பான். அப்ப இருக்கா சென்சே இருந்துட்டு மிசுகி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் நருட்டோ அந்த ஸ்க்ராலை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கத்துவாரு. அப்ப நருட்டோ திரும்பி ஒரு அடி வைப்பான். இருக்கா பறந்து போய் விழுவாரு. சாத்தியமே இல்ல, எப்படி நருட்டோ என்ன கண்டுபிடிச்ச, நான் இருக்கா சென்சே இல்ல மிசுகி சென்சேன்னு அப்படின்னு மிசுகி கேட்பான். அதுக்கு நருட்டோ ஏன்னா அந்த இருக்காவே நான் தானே இருக்கா சென்சே டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆவாரு, நீ தானா, உன்னோட மொத்த குடும்பத்தையுமே அழிச்ச ஒருத்தனை எதுக்காக பாதுகாக்கிற அப்படின்னு மிசுகி கேட்பான். அதுக்கு இருக்கா சென்சே இருந்துட்டு ஒன்னமாய் ஒரு முட்டாள் கையில இந்த ஸ்க்ராலை சிக்கிறக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீதான் முட்டாள், நருட்டோ என்ன மாதிரி தான் அப்படின்னு மிசுகி சொல்லுவான். அதுக்கு இருக்கா என்ன அப்படின்னு கேட்பாரு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கையில அந்த ஸ்க்ரால் இருக்க வரைக்கும் அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் செய்யலாம், ஏன்னா மான்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் நடந்துக்கும். நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்கில இருக்க பவரை யூஸ் பண்ணி இந்த வில்லேஜ எப்படியுமே ரிவெஞ்ச் எடுப்பான் அப்படின்னு சொல்லி மிசுகி சொல்லுவாரு. அதுக்கு இருக்கா சென்சே நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நருட்டோக்கு ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். இருக்கா சென்சேக்கு முதல்ல இருந்தே நம்மள பிடிக்கல அப்படின்னு நருட்டோ நினைப்பான். இருக்கா சென்சே முதல்ல இருந்தே நம்மள கேர் பண்ணிக்கல அப்படின்னு நருட்டோ நினைச்சிட்டு இருப்பான். அப்ப இருக்கா சென்சே இருந்துட்டு அவன் டீமன் ஃபாக்ஸா இருந்தாலுமே அவன் என்னோட ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட், அவன் ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்றான், அதுன்னு மட்டும் இல்லாம அவன் சிங்கிள் மைண்டடா இருக்கான், அவனுக்கான வேலையில கரெக்டா தான் இருக்கான், உங்களுக்கு தான் யாருக்கும் அவனை பத்தி புரியல அப்படின்னு சொல்லுவாரு. நருட்டோ ஒன்னும் அந்த டீமன் ஃபாக்ஸ் மாதிரி கிடையாது, அவன் நருட்டோ உசுமாக்கி வில்லேஜ் ஹிடன் இந்த லீவ்ஸ் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நருட்டோ ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிப்பான். இத கேட்ட உடனே முதல்ல நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுரிக்கனை எடுத்து வீசறக்கு வருவாரு. அப்ப நருட்டோ மிசுகியை அட்டாக் பண்ணி இருக்கா சென்சேவை காப்பாத்துவான். இதை எதிர்பார்க்கவே இல்லை நருட்டோ அப்படின்னு சொல்லி மிசுகி சொல்லுவான். அதுக்கு நருட்டோ இதுக்கப்புறம் என் சென்சே மேல கைய வச்ச நான் கண்டிப்பா உன்னை கொன்றுவேன், ஒரே அடியில உன் கதையை முடிக்கிறேன் பாரு நருட்டோ அப்படின்னு மிசுகி சொல்லுவான். நான் உனக்கு 1000 திருப்பி தருவேன் அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். அதையும் தான் பாத்திரலாம், உன்னால என்ன முடியும்னு காட்டு டீமன் ஃபாக்ஸ் அப்படின்னு மிசுகி கத்துவான். இந்த இடத்துல தான் நருட்டோ ஷேடோ குளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இருக்கா சென்சே ஆரம்பத்துல சொல்லியிருப்பார்ல இவன் கூட படிச்சவங்களா 3 குளோனுக்கு மேல பண்றாங்கன்னு, கிட்டத்தட்ட இந்த இடத்துல நருட்டோ 100க்கும் மேல ஷேடோ குளோன்ஸை யூஸ் பண்ணுவான். இத பார்த்த உடனே இருக்கா ஷாக் ஆயிருவாரு. இதெல்லாம் வெறும் இமேஜஸ் கிடையாது, இது எல்லாமே குளோன்ஸ் தான் அப்படின்னு நருட்டோவோட திறமைய பார்த்து இருக்கா ரொம்பவுமே சந்தோஷப்படுவாரு. ஏதோ ஒரே அடியில் அடிச்சிருவன்னு சொன்னையே வந்து அடிவா அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். நீ வரலன்னு என்ன நானே வரேன் அப்படின்னு சொல்லி மிசுகியை போட்டு புரட்டி எடுத்துருவான் நருட்டோ. இருக்கா சென்சே நீங்க ஓகே தானே அப்படின்னு நருட்டோ கேட்பான். அதுக்கு இருக்கா சென்சே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கண்டிப்பா எல்லா உக்காகையை விட பெரிய ஆளா வருவான் அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டு நினைப்பாரு. அங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்த உக்காகே இருந்துட்டு இனி யாரும் கவலைப்பட வேண்டாம், ஸ்க்ராலும் நருட்டோவும் 2 பேருமே சேஃபா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் எல்லா நிஞ்சாஸுமே அதுக்கப்புறம் தான் அமைதியாவாங்க. இதுக்கப்புறமா இருக்கா சென்சே நருட்டோவை கூப்பிட்டு இங்க வான்னு சொல்லி கண்ணை மூட சொல்லுவாரு. அவன் கண்ணை திறந்து பார்க்கும் போது இருக்கா சென்சேவோட ஹெட் பேண்ட் நருட்டோ தலையில போட்டு விட்டுருப்பாரு. நருட்டோ ரொம்பவுமே
குஷியாகி யுருகா சென்சேவை கட்டி பிடிப்பான். இந்த இடத்துல தான் யுருகா சென்சே இதை கொண்டாடுற விதமா இன்னைக்கு நைட்டு நம்ம ராமன் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா யுருகா சென்சே மனசுக்குள்ள இதுக்கப்புறம் உனக்கு நான் நிறைய சொல்லி தர போறேன், ஏன்னா வரப்போற காலங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போகுது, ஏன்னா நீ இனிமேல் நிஞ்சா. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நான் ராமன் போய் சாப்பிட்ற வரைக்கும் நருட்டோ கிட்ட சொல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் ஆனானா இல்லையா, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான எதிரிகள் கூட நருட்டோ சண்டை போட போறான், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். やぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさ、やぶから棒に吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶ医者が。ひどいなこの